இதுவல்ல எலி, இதுவல்ல புலி, இது எலின்னா. அவன் சொன்னான், லுக், நீ புலியை தேடுன்னு சொல்கிறதுக்கு முதல்ல என்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? இதுதான் புலின்னு சொல்லில தேட சொல்லியிருக்கணும். இப்போ யார் குற்றம் சொல்லுங்க? சொல்லாமல் தேட வைத்த இறைவன் குற்றமா, தெரியாமல் தேடுகின்ற நம் குற்றமா? இன்பம் வேண்டும், இதுதான் இன்பம் என்று இறைவன் உணர்த்தவில்லை, இது இறைவன் குற்றமா? இன்பம் வேண்டும், என்னவென்று தெரியவில்லை, தெரியாமல் தேடுகிறேனே, அது என் குற்றமா? யாருமே நம் குற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. நமக்கு தான் அந்த பழக்கமே கிடையாது. தட் ஐ லேக் சம்திங்கிறது தான் ஒத்துக்கிறதே இல்லையே. ஐ ஆம் ஓவர் ஃப்ளோயிங்னு தானே நம்ம எப்போவுமே சொல்கிறோம். இறைவன், இப்போ இறைவன் கூற்றில் இப்போ ஒரு மனுஷனை பொல்லாதவன்னு சொல்கிறதுக்கு கூட அவன் என்ன சொல்கிறான்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதற்கு பிறகுதானே அவன் எனக்கு வழிகாட்டலைன்னு கூட சொல்ல முடியும். இறைவன் உனக்கு இன்பத்தை உணர்த்துகிறானா இல்லையா என்பதை கூட எதன் வாயிலாக உணரலாம்னா அதுதான் அவனுடைய கூற்று. அவன் சொல்லாலே தானே நாம் உணர முடியும். அப்போ இறைவன் கூற்று உனக்கு எதை காட்டுகிறதுன்னா, உன்னை அறியாமையை வைத்து தேட சொல்லலை, நீ எதை தேட வேண்டும் என்பதை காட்டி தேட வைக்கிறது. தேட வைப்பது என்பது கூட சரியானதல்ல, நீ தேடுவதை காட்டி பெற வைக்கிறது. திஸ் இஸ் வாட் யூ சீக், திஸ் இஸ் ஹவ் யூ கேன் கெட் அட் இட். இஸ் இட் கிளியர்? புரியுறதா? திஸ் இஸ் வாட் அர்ஜுனா யூ சீக். வாட் டிட் யூ ஆஸ்க் மீ? ஏன ஸ்ரேயோகம் ஆப்னுயாம், எது சிறந்தது என்றல்லவா என்னை கேட்டாய். நான் வஞ்சகம் இல்லாமல் உனக்கு வழிகாட்ட வேண்டுமானால் உண்மையில் எது சிறந்ததோ அதைத்தானே சொல்லணும் இல்லையா? சிறந்தது எது என்பது எனக்கு சிறந்ததா உனக்கு சிறந்ததா? இப்போ தேடுபவனுக்கு சிறந்ததை நான் காட்டணுமா, இல்லை சொல்லுபவனுக்கு சிறந்ததை நான் காட்டணுமா? தேடுபவனுக்கு. எனக்கு மகிழ்வத்தானே நான் தேடினேன். நான் கேட்டேன், நான் பகவான் நீ எப்படி 24 hours ஹாப்பியாக இருக்கிற, வில் யூ கண்டினியூ டு பி ஹாப்பின்னு நான் உன்னை கேட்டேன்னா, ஐ நெவர் இன்டர்ஃபியர்ட் வித் யுவர் ப்ராப்ளம், ஐ சாட் ஆன்சர் ஃபார் மை ப்ராப்ளம். ஆகையினால யுவர் வேர்ட்ஸ் மஸ்ட் த்ரோ லைட் ஆன் மை ப்ராப்ளம். என் பிரச்சனைக்குத்தான் அது விடையாக அமைய வேண்டும், நான் தேடுவதை காட்டுவதாகத்தான் அமைய வேண்டும். அப்போ எது சிறந்தது? அந்த ஸ்ரேயஸுங்கிற சொல்லுக்கு இனிமேல் என்னால் இழக்க முடியாதது, அதற்கு பேருன்னு சொல்ல. என்னிடம் இருக்க வேண்டியது, நான் கொஞ்சம் புத்தியை செலவழித்து கேட்கணும், என்னிடம் இருக்க வேண்டியது ஆனால் இனிமேல் என்னை விட்டு நீங்காது. இதுக்கு பேர் தானே வெற்றி. நீங்கள் வாழ்க்கையில் எப்போவாவது வெற்றி அடைஞ்சிருக்கீங்களா? இந்த வெற்றி அடைஞ்ச உடனே என்ன நின்று போயிடுறது டக்குன்னு? I worked hard and hard and hard and hard and hard and got it. When you got it, what stops? That working towards. Today traffic, oh God, it's a real hell. And I waited, reached home. The moment you reached home, what did you do? Got out of the car, isn't it? எல்லை அடைந்தவுடன், இது பேர் வெற்றி, இதுதான் சக்சஸ். எல்லை அடைந்தவுடன் என்ன நிற்கிறதுன்னா, எது என்னை அந்த எல்லைக்கு அழைத்து வந்ததோ அது மறைந்து விடுகிறது. அடைந்த பின்னும் that is your relative success, that is why you get strained. No success is capable of giving you relief, because I got it, now I have to preserve it. It's only a shifting responsibility. ஆர்ஜனே துக்கம் அஸ்தி, பெறுவதில் துன்பம் இருக்கிறது. பெற்றால் போதுமானா, பெறுவது ஒரு டைப் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, கெய்னிங் இஸ் ஒன் டைப் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. Having gained, you have to preserve, protect it, secure it. Therefore security is another problem. ஆர்ஜனே துக்கம் அஸ்தி, ரக்ஷனே துக்கம் அஸ்தி. பெறுவது ஒரு துன்பம். சரி, பெற்றுவிட்டேன், துன்பம் ஓய்ந்ததான்னா, நீ பெற்றதை மறந்தால் அது உன்னிடமிருந்து நழுவிவிடும். ஆகையினால் அதை நழுவாமல் பார்த்து கொள்வதற்கு நான் மற்றொரு முயற்சி எடுக்க வேண்டும். அப்போ முயற்சி எங்கே முடிகிறது?
இது பெறாமல் இருக்கின்ற பொழுதும் முயற்சி முடியலை, பெற்ற பின்னும் முயற்சி முடியலை. எங்கே முடிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. இதுக்கு பேர் சம்சாரம் சொல்கிறோம். திஸ் இஸ் த கான்ஃப்ளிக்ட் இன் லைஃப். ஐ வாண்டட் டு கெட் இட் அண்ட் ஐ காட் இட். I thought my problem is over. I thought $100,000 earned, put it in fixed deposit, easy chair, cushion. Here afterwards, watching TV is life, nothing else. Then slowly what happens without your permission, concurrence and acceptance, there is a thing called depreciation in value. What $1 million could buy yesterday, today it cannot buy. It needs 1.1 million. Now what you should do? You have to make compensate. There is no limit for, there is no end for your effort. எந்த பிரச்சனையாவது மனிதன் தீர்த்து வெற்றி என்னும் வாயிலில் நுழைந்து வெற்றியை தந்த குதிரையிலிருந்து உண்மையில் இறங்கி இருக்கிறானா? இனிமேல் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லைன்னா இல்லவே இல்லை. சரி, முடியவில்லை என்பதினாலே வெற்றியின் மீது இருக்கிற மோகம் குறைந்து விட்டதான்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல்னு யாராவது சொல்ல முடியுமா? ஐ ஏட் சம்திங் அண்ட் ஹேட் டயோரியா. சின்ஸ் ஐ ஏட் அண்ட் ஹேட் டயோரியா, இஸ் எனிபடி கன்க்ளூட்ஸ் ஐ வில் நாட் ஈட் ஹியர் ஆஃப்டர்வர்ட்ஸ்? நோ, சம்ஹவ் யூ வாண்ட் டு மேனேஜ், ரைட்? அதுபோல எனக்கு ஆர்ஜனே துக்கம் அஸ்தி, ரக்ஷனே துக்கம் அஸ்தி, இருந்தாலும் கூட நிறைவை பெறுவதில் உண்டான முயற்சியை நான் கைவிடுவது இல்லை. எதுவரைக்கும் நான் போக விரும்புகிறேன்னா, ஏதேனும் ஒரு வழியில் ஒன்றை பெற்று அது என்னிடம் ஒரு முறை வந்தால் இனிமேல் என்னை விட்டு போகாது என்பது உண்மையாயின் அதுதான் சாக்ஷாத் வெற்றி. தட் இஸ் கால்ட் ரியல் சக்சஸ். இந்த ரியல் சக்சஸ்னு when we say true success, which doesn't warrant any more effort to protect it, that should not be challenged by time. ஒரு முறை நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா அடுத்து 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 வரக்கூடிய காலம் அதற்கு சவாலாக அமையக்கூடாது. எது மாறினாலும் அது என்னை விட்டு மாறுவது இல்லை. இதற்கு பெயர் நித்தியம்னு சொல்கிறது. நித்தியம் அப்படிங்கிற சொல்லுக்கு இட் இஸ், வென்னு கேட்டால் ஆல்வேஸ், இம்மெட்டீரியல் வாட் த கண்டிஷன் இஸ், இட் இஸ். நம்ம இப்போ எவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறோம்? எப்பொழுதுமே. இந்த எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது இயற்கையான ஏக்கமாக இருப்பதனால் ஏதோ ஒன்று எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிறது. அதற்கு இறைவன் என்று பெயர், அதற்கு தெய்வம் என்று பெயர். அந்த எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற தெய்வம் அங்கே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க விரும்புகிற நான் இங்கே. இந்த இடைவெளியை யார் நிரப்புறது? அவர் அங்கேயும் நான் இங்கேயும் இருந்தால் the problem is not solved. It only continues in a different category. You understand? இப்போ இதெல்லாம் தியாலஜின்னு சொல்கிறோம். இதைத்தான் நாம் கடவுள் கொள்கைன்னு சொல்கிறோம். சொர்க்கத்தை அடைந்து அங்கே மகிழ்வாய். சொர்க்கத்தை அடைவதற்கு உனக்கு புண்ணியம் என்ற டிக்கெட் வேண்டும். புண்ணியம் என்ற டிக்கெட்டை பெறுவதற்கு இங்கே துன்பத்தை அனுபவிக்க வேண்டும்னா என்ன? நீ நல்லவனாக இருக்கணும். நல்லவனாக இருக்கிறது அவ்வளவு எளிதானதா? எளிதாக இருந்தால் நம்மெல்லாம் யார் உபதேசம் இல்லாமல் நல்லவனாக இருந்துருவோமே. பட் நாம் என்ன குறை சொல்கிறோம்? சாமி நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க, பட் இந்த நல்லா இருன்னு மட்டும் நல்லவனாக இருன்னு சொல்லாதீங்க. nowadays it is as if he was yesterday very good, only today he found himself to be difficult. அப்படி அல்ல. Today I am in this situation, in this condition, I can't be follow all these principles because I am not allowed to. The society is changing. நான் ஒருத்தன் நல்லவனாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? எல்லோரும் நல்லவனாக இருந்தால் நானும் கூட்டத்தோட கோவிந்தா நல்லவனாக இருந்துவிடலாம். பட் எல்லாரும் அவரவர் வேலையை பார்க்கல. ஐ கான் பி அன் ஆட் என்டிட்டி இந்த சொசைட்டி. நான் உலகோடு சேர்ந்து தான் வாழ்ந்து போகணும்னு வி காம்ப்ரமைஸ். ஆனால் பெற்றது உன்னிடம் நிற்பதற்கு உன் முயற்சி தேவையில்லை என்று இருந்தால் அங்கே உனக்கு சரியான வெற்றி கிடைத்து விட்டது. ஏன்னா இட் இஸ் நாட் டு பி ப்ரொடெக்டட் பை யுவர் எஃபர்ட். ஒன்ஸ் கெயின்ட் தேர் ஆஃப்டர்வர்ட்ஸ் நோ லாஸ். இந்த நிலை எதற்கு கிடைக்கும்னா
ஒன்ஸ் கெயின்ட் நோ லாஸ்.